அண்மை செய்தி. தற்காலிக கடைகளை அகற்ற தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய கடைகள் தொடர்பாக இந்த உத்தரவை போலீசாருக்கு நீதிமன்றம் விதித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தென்காசி அருகே உள்ள குற்றாலம் அருவிக்கு வரும் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் உரிய வசதிகள் செய்து தரக்கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்திருக்கிறது. வழக்கறிஞர் ஆணையம் நியமிக்கப்பட்டு பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. குறிப்பாக நிரந்தரமாக எண்ணெய் மசாஜ்களுக்கு தடை செய்தும், சோப்பு ஷாம்பு உள்ளிட்டவை தொட்டு குளிக்கவும் நிரந்தரமாக தடை செய்தும், குற்றாலம் ஊருக்குள் டாஸ்மாக் கடைகளை ஊருக்கு வெளியே மாற்றுவது உள்ளிட்ட 43 உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளாட் முன்பு விசாரணைக்கு வந்தது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குற்றாலம் அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி CCTV கேமரா, உயர்கோபுர மின் விளக்குகள், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனுதாரர் தரப்பில் குற்றாலம் அருவி மற்றும் குற்றாலம் கோவில் அருகே தற்காலிகமாக நடமாடும் கடைகள் அதிகரித்து வருகின்றது எனவும் இதை தடுக்க வேண்டும் என வாதிட்டார். நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் குற்றாலம் அருவி மற்றும் குற்றாலம் கோவில் அருகே நடமாடும் கடைகள் அமைப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தடுக்க என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள் என்பது குறித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.